ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, உவமைகள் மற்றும் சரியான அவற்றின் சுருக்கமான பொருள். ஓகேவா? நம்ம இந்த டாபிக் நம்ம தமிழ் சிலபஸ்ல எங்க கவர் ஆகுது? அதாவது உவமை, பழமொழிகள், மரபு தொடர் அறிதல் அப்படின்னு சொல்லிலாம் நம்ம சிலபஸ்ல கொடுத்துருக்காங்கல்ல. அதுல இந்த உவமைகள் மற்றும் அவற்றின் சுருக்கமான பொருள் அப்படிங்கிற டாபிக்ல கவர் ஆகுது. சரி சார், இந்த உவமைகள் மற்றும் அவற்றின் சுருக்கமான பொருள் அப்படிங்கிற இந்த பகுதியை எங்க இருந்து எடுத்திருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் நல்ல தமிழ் எழுத வேண்டுமா அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு அவுட் சோர்ஸ் புக்கு கொடுத்துருக்காங்கல்ல, அந்த புக்ல இருந்து தான் எடுத்திருக்கேன். ஏன் அதுல இருந்து எடுத்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா, லாஸ்ட் குரூப் 2 எக்ஸாம்லயும் சரி, குரூப் 4 எக்ஸாம்லயும் சரி, உங்களுக்கு இதுல இருந்து மட்டுமே என்ன பண்ணிருக்காங்க, கேள்விகள் கிட்டத்தட்ட 3ல இருந்து 4 கேள்விகள் வரைக்கும் கேட்டிருக்காங்க. ஓகேவா? 3ல இருந்து 4 கேள்விகள் அப்படிங்கிறது இதுல இருந்து மட்டுமே வந்திருக்கு. ஒரு பொறுத்துக்கு கொடுக்குறாங்கன்னா கூட இதுல இருந்து ஒரு கேள்வியை வச்சு மீதி எலிமினேட் பண்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. சரியா? அதனால நம்ம என்ன பண்ணுவோம், இதுல இருக்கிறத பார்ப்போம். மொத்தமா எத்தனை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 140 உவமை மற்றும் அதன் பொருள் அப்படிங்கிறது இருக்கு. ஓகேவா? சரி, இத நம்ம எப்படி சார் அதாவது முடிக்க போறோம், நம்ம எப்படி படிக்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாளைக்கு 15 கேள்வி படிப்போம். சரியா? ஒரு நாளைக்கு 15 படிச்சோம்னா 10 நாள்ல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த 140 கேள்விகளையும் படிச்சு முடிச்சிட முடியும். சரியா? ஒரு நாளைக்கு நீங்க 15ன்னு நான் நடத்த நீங்க எழுதிட்டு வந்தீங்க அப்படின்னா, ஒரு நோட்டு போட்டு எழுதிட்டு வாங்க. சரியா? ஈஸியா நம்ம கவர் பண்ணி முடிச்சிடலாம். இப்போ நம்ம இந்த டாபிக் உள்ள போலாமா? சோ இத உங்களுக்கு எவ்வளவு ஈஸியா சொல்லிக் கொடுக்க முடியுமோ அவ்வளவு ஈஸியா நான் சொல்லிக் கொடுக்குறேன். புக்ல பாத்தீங்க அப்படின்னா வெறும் இந்த கேள்வி மட்டும் தான் இருக்கும். இதுல நான் என்ன பண்ணிருக்கேன், உங்களுக்கு விளக்கமும் கொடுத்து அதுக்கு கீழே அதனுடைய சுருக்கமான பொருள், இந்த சுருக்கமான பொருள் தான் உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்பாங்க. சரியா? சோ அந்த விளக்கமான பொருள் தெரிஞ்சாதான் அந்த சுருக்கமான பொருளுக்கான அந்த பொருள் அப்படிங்கிறது எளிமையா உங்களுக்கு ஈஸியா விளங்கும். புரியுதா? சோ ஃபர்ஸ்ட் கேள்வி நம்ம போயிடுவோம். இன்னைக்கு இதுல நம்ம 15 கேள்விகள் அப்படிங்கறது பார்க்க போறோம். சரியா? வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா ஒரு நோட்டு போட்டு எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. சோ கண்டிப்பா அவுட் சோர்ஸ்ல இருந்து தான் இதெல்லாம் கேட்கறாங்க. அதனால இதை நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா உங்க கையில 3ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 4 கேள்விகள் வரைக்கும் உங்க கையில இருக்கு. வரப்போற குரூப் 4 எக்ஸாம்ல கண்டிப்பா உங்களால இந்த 3ல இருந்து 4 கேள்விகளை எளிமையா போட முடியும். சரியா? சோ வாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். அகழியில் இருக்கும் முதலைக்கு அதுவே வைகுண்டம் போல. அதனுடைய விளக்கம் என்ன சொல்றாங்க பாருங்க. கோட்டை அகழிக்குள் இருக்கும் முதலை தன்னை விட பெரிய உலகம் வெளியே இருப்பதை அறியாமல் அந்த அகழியே சொர்க்கம் என நினைப்பது. அதாவது ஒரு முதலை எங்க இருக்கான், ஒரு அகழிக்குள்ளார இருக்கு. அது என்ன நினைக்குதான், தன்னை விட வெளியே யாருமே கிடையாது, தன்னை விட பெரிய உலகம் வெளியே இருக்கிறதே அதுக்கு தெரியல. அப்ப அது எப்படி இருக்கு, அறியாமையில இருக்கு. அறியாமை அப்படின்னா என்னது, ஒரு விஷயம் தெரியாம இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம், அறியாமை அல்லது குறுகிய சிந்தனை அப்படின்றது. சரியா? சோ அப்போ அந்த அகழிக்குள்ளாரே, அந்த கோட்டைக்குள்ளாரையே ஒரு கிணற்று தவளை போல அந்த முதலை அப்படிங்கிறது இருக்கிறதுனால அதுவே அதுக்கு சொர்க்கம் போல இருக்கு, வெளி உலகம் தெரியாம இருக்கு, அறியாமையில இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. புரியுதா? அப்ப சுருக்கமான பொருள் என்ன, அறியாமை. அதாவது நமக்கு ஒரு ஒரு அதாவது நம்மள சுத்தி ஒரு 4 செவுத்துக்குள்ளே இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். வெளி உலகம் தெரியாம இருக்கிறான் பாரு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதுதான். அப்போ அந்த 4 செவுரு போல ஒரு அகழிக்குள்ளாரே அந்த முதலை இருக்கு. அதுக்கு வெளியில இருக்கக்கூடிய உலகமே இல்ல அப்படின்னு நினைச்சு அந்த அகழியே சொர்க்கம்னு நினைச்சு அது வாழ்ந்துகிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. ஒரு உவமையில சொல்றாங்க. அதுதான் என்னது, அறியாமை அல்லது குறுகிய சிந்தனை. நெக்ஸ்ட் பாருங்க. அனலில் இட்ட மெழுகு போல அப்படின்னா என்ன, விளக்கம். நெருப்பில் பட்ட மெழுகு உருகுவது போல ஒரு துன்பத்தை கண்டு மனம் அல்லது உடல் வருந்தி உருகுவது. சோ நெருப்புல இப்ப மெழுகுவத்தி நம்ம ஏத்தி வச்சோம் அப்படின்னா என்ன ஆகும், நேரம் ஆவ ஆவ அது உருகி ஊத்திக்கிட்டே இருக்கும். அது போல ஒரு துன்பத்தை கண்டு நம்மளுடைய மனம் என்ன பண்ணுது, வருந்துறது அல்லது அதனை நினைத்து நாம் உடல் வருந்தி உருகுவது. அததான் சொல்றாங்க. இதுக்கான சுருக்கமான பொருள் என்ன, மனவேதனை அல்லது உருகுதல் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரியா? மனம் எந்த ந போட்டிருக்காங்க பாருங்க, இதுதான். இந்த ந சின்ன ந போட்டோம் அப்படின்னா இதுதான் உள்ளம். இதே நம்ம பெரிய ந போட்டோம் அப்படின்னா இது நறுமணம், வாசனை பொருட்களை குறிக்கும். சரியா? சோ இது நமக்கு எதுல கவர் ஆகும் அப்படின்னா, மயங்கொலிகள் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு இல்லையா, அதுல நமக்கு கவர் ஆயிடும். மொத்தம் எத்தனை மயங்கொலிகள் எழுத்துக்கள் இருக்கு அப்படின்னா 8 மயங்கொலி எழுத்துக்கள் இருக்கு. இதுவே ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இதையும் சேர்த்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்க. அண்ணனடை கற்க போய் தன்னடையும் இழந்தார் போல. ரொம்ப முக்கியமானது. மற்றவர்களைப் போல அழகாக நடக்க ஆசைப்பட்டு தன் சொந்த நடையையும் மறந்து தடுமாறுவது. அதாவது ஒண்ணும் இல்லப்பா, மத்தவங்கள மாதிரி நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய
நமக்குன்னு ஒரு சொந்த நடை இருக்கும். அதை மறந்து மத்தவங்க இருக்கிறது மாதிரி நம்மளும் இருக்கணும்னு ஆசைப்படுறது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான் எந்த உவமையில சொல்றாங்க அப்படின்னா, இது போல அண்ணனடை கற்க போய் தன்னடையும் இழந்தார் போல. இதனுடைய சுருக்கமான பொருள் என்ன அப்படின்னா, போல செய்ய போய் தன் தனித்துவத்தை இழத்தல். மத்தவங்கள மாதிரி நம்ம நடந்துக்க போய் நமக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு தனித்துவமான ஒரு செயல், அதாவது ஒரு தனித்துவமான நடைய வந்து நம்ம இழக்கிறோம். அடுத்தது பாருங்க, அலை ஓய்ந்த கடல் போல அப்படின்னா விளக்கம். ஆர்ப்பரிக்கும் கடலில் அலைகள் அடங்கியவுடன் ஏற்படும் நிசப்தம் போல ஒரு கூட்டம் அல்லது சபை சத்தம் இல்லாமல் அமைதியாவது. அப்போ அமைதி. இது நமக்கு பார்த்தோன்னே தெரியுது இல்ல, நம்ம வழக்கமா அடிக்கடி இந்த இதுவை வந்து பயன்படுத்தும். அலை ஓய்ந்த கடல் போல அப்படின்னா, கடல்ல அலை ஓய்ந்துடுச்சு அப்படின்னா எப்படி இருக்கும், அந்த கடல் அப்படிங்கிறது அமைதியா காட்சி அளிக்கும். அதுதான் சொல்றாங்க. அப்போ அமைதி. நெக்ஸ்ட் பாருங்க, அணை கடந்த வெள்ளம் போல. அடுத்தது 5வது, அணை கடந்த வெள்ளம் போல அப்படின்னா, அணையை உடைத்து கொண்டு பாயும் வெள்ளத்தை மீண்டும் கட்டுப்படுத்த முடியாது. பொருள் கட்டுப்பாடின்றி பெருகுதல், கட்டுப்படுத்த முடியாமை. அப்போ அணையை உடைச்சிக்கிட்டு வெள்ளம் வந்து பாய்ந்து வருது அப்படின்னா என்னவாயிடும், ஊருக்குள்ள எல்லாம் தண்ணி புகுந்துரும். அப்ப கட்டுப்படுத்த முடியாம எல்லா இடத்துலயும் வெள்ளம் அப்படிங்கிறது வந்துடும். சோ அதனால அப்போ கட்டுப்படுத்த இயலாமை, கட்டுப்படுத்த முடியாமை அப்படிங்கிறத சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, அங்காடி நாய் போல. 6வது, அங்காடி நாய் போல. விளக்கம். சந்தையில் உணவிற்காக இங்கும் அங்கும் அலைந்து திரியும் நாயை போல் அலைச்சல் படுவது. இப்போ ஒரு அங்காடி, ஒரு சந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம சந்தைக்கு போறோம், காய்கறியோ இல்ல இறைச்சி வாங்க போறோம் அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய நாய் என்ன பண்ணும், ஏதாவது எங்க இறைச்சி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த இறைச்சி வெட்டுற இடத்துல எல்லாம் போயிட்டு என்ன பண்ணும், தடுமாறி நின்றுட்டு இருக்கும். ஒரு இடம் இன்னொரு இடம் அப்படின்னு சொல்லி மாறி மாறி அந்த அங்காடியிலே அலைச்சல் படுது இல்லையா. அப்ப அதான் சொல்றாங்க. இதனுடைய சுருக்கமான பொருள் என்ன அப்படின்னா, வீண் அலைச்சல் அப்படின்றது. நெக்ஸ்ட் பாருங்க, 7வது, அன்னம் இருந்த மென்மலரை புன்காகம் கொல்ல போனார் போல. இதனுடைய விளக்கம் என்னன்னா, அழகான அன்னப்பறவை அமர்ந்திருந்த மென்மையான மலரை ஒரு சாதாரண காகம் வந்து ஆக்கிரமிக்க நினைப்பது போன்றது. அதாவது ஒரு மென்மையான அழகான மலர்ல ஒரு அன்னப்பறவை உட்காருது அப்படின்னா அது எப்படி இருக்குதான், அழகாக காட்சி அளிக்கும். அதுல ஒரு சாதாரண காகம் வந்து ஆக்கிரமிக்க நினைச்சது அப்படின்னா அது எப்படி சொல்றாங்க இந்த சுருக்கமான பொருள்ல, தகுதியற்றவர் ஒரு உயரிய பொருளை அடைய நினைத்தல். ஒரு உயரிய பொருளை அடையறதுக்கு ஒரு தகுதியற்ற நபர் இருக்காரு அப்படின்னா அது வந்து என்னது, அந்த உயர்ந்த நிலையை அடைந்தாலும் அது வந்து தகுதியற்றதுதான். ஏன்னா அந்த நபர் அந்த இடத்தை அடைவதற்கு அவர் தகுதியற்றவர் இல்லையா. சோ அதான் சொல்றாங்க இந்த மாதிரி ஒரு உவமையில. என்ன உவமை, அன்னம் இருந்த மென்மலரை புன்காகம் கொல்ல போனார் போல அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்போ தகுதியற்ற ஒருவர் என்ன பண்றாங்க, ஒரு உயரிய பொருளை அடைவதற்கு ஆசைப்படுவது போல அல்லது நினைத்தல் போல. நெக்ஸ்ட் பாருங்க, அழகுக்கு அழகு செய்வது போல அப்படின்னா விளக்கம். ஏற்கனவே அழகாக இருக்கும் ஒரு பொருளுக்கு மேலும் அலங்காரம் செய்து அதன் அழகை கூட்டுவது. அப்ப மேன்மேலும் சிறப்பித்தல். ஏற்கனவே அந்த ஒரு பொருள் அழகா இருக்கு அப்படின்னா மேல மேல அதுக்கு அழகு சேர்க்கறதுக்கு என்ன பண்றாங்க, நிறைய அலங்காரம் பொருட்களை வந்து அதுக்கு சேர்க்கறாங்க. அப்போ ஏற்கனவே அது அழகா இருக்கு, மேலும் அதற்கு அழகு சேர்த்தல் அப்படிங்கிறது தான் இதனுடைய பொருள். அழகுக்கு அழகு சேர்த்தல். இதெல்லாம் பார்த்தாலே நமக்கு புரியும். அடுத்தது பாருங்க, அவசர கோலம் அள்ளி தெளித்தது போல அப்படின்னா விளக்கம் பாருங்க. நிதானம் இல்லாமல் அவசர அவசரமாக அரைகுறையாக ஒரு காரியத்தை செய்து முடிப்பது. நான் இப்பயே இந்த வேலையை செஞ்சு முடிச்சிடணும்ப்பா, அதை நான் வந்து எப்படியோ ஆக மொத்தம் நான் செஞ்சு முடிச்சிருவேன், ஆனா அது சரியா இருக்கா தப்பா இருக்கான்னு நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு ஒரு செயலை வந்து தொடங்கிட்டோம்னா அது எல்லாமே அதனுடைய நிறை குறைகள் எல்லாத்தையும் பார்த்து முழுமையா அதை சரியா செஞ்சு முடிக்கணும். அவசரமா நம்ம செஞ்சோம் அப்படின்னா அது என்னவாயிடும், திரும்பவும் அதுல ஏதாவது குறைகள் ஏற்பட்டுச்சுன்னா நம்ம தான் பார்க்கணும் இல்லையா. அப்பதான் சொல்றாங்க, பதற்றம் அல்லது திட்டமிடப்படாத அவசர வேலை. திட்டமிட்டு அதை சரியா செஞ்சு முடிக்காம அவசர ஓலத்துல செய்யறது. அடுத்தது பாருங்க, அடியற்ற மரம் போல. அடுத்தது அடியற்ற மரம் போல. விளக்கம். வேர் அறுபட்ட மரம் தரையில் சட்டென்று சாய்ந்து விழுவது போல. ஒரு வேர் இருக்கிறதுனாலதான் எவ்வளவு பெரிய மரமா இருந்தாலும் எப்படி நிக்குது, ஒரு ஸ்ட்ராங்கா அதுல வந்து அது இருக்கக்கூடிய இடத்துல வலிமையா இருக்கு. அப்போ திடீரென விழுதல், வேற வந்து நம்ம அகற்றிட்டோம், அந்த வேர் வந்து அருந்துடுச்சு அப்படின்னா அந்த மரமானது என்னவாயிடுமா, விழுந்து விடும் அப்படின்றத சொல்றாங்க. அடுத்தது பாருங்க, ஆப்பதனை அசைத்து விட்ட குரங்கதனை போல. இது ரொம்ப 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 முக்கியமானதுப்பா. இது வந்து லாஸ்ட் குரூப் 2 எக்ஸாம்ல நினைக்கிறேன், சாரி குரூப் 4 எக்ஸாம்ல இதை கேட்டிருந்தாங்க. ஓகேவா. சோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது பாருங்க. ஆப்பதனை அசைத்து விட்ட குரங்கதனை போல அப்படின்னா மரப்பிளவுக்குள் வைத்திருந்த மரக்கட்டையை ஆப்பை, அததான் ஆப்பு அப்படின்னு சொல்றாங்க. எது, அந்த மரக்கட்டைய ஆப்பை குரங்கு தேவையின்றி அசைத்து தன் வாளையே மாட்டிக்கொண்டு துடிப்பது போல. இப்போ மரக்கட்டைகள்லாம் அடுக்கி வச்சிருப்பாங்க, அதுல போய்
தேவையில்லாம அதனுடைய வாலை வந்து கொடுத்து அதுவே மாட்டிக்கிறது. அதுதான் வந்து ஆப்பதனை அசைத்து, அதாவது மரக்கட்டைகளை அசைத்து தானாக என்ன பண்ணுது அந்த குரங்கு அதனுடைய வாலை கொடுத்து மாட்டிக்குது. அப்போ சுருக்கமான பொருள் என்ன? தேவையில்லாத செயலில் ஈடுபட்டு வேதனைப்படுதல். நமக்கு தேவையே இல்லாத ஒரு விஷயத்துல போய் மூக்க நுழைச்சி அதுல ஏதாவது நம்ம அதாவது அது மூலயமா நமக்கு ஏதாவது துன்பம் வந்து அதனால வேதனைப்படுறது. அப்ப அதான் சொல்றாங்க ஆப்பதனை அசைத்த குரங்கிதனை போல. நெக்ஸ்ட் பாருங்க, கடைசியா இன்னும் 4 தான் இருக்கு. இதை முடிச்சிருவோம் நம்ம. பாத்துருங்க. ஆறிடும் மேடும் மடுவும் போல. விளக்கம்: ஆற்றில் வெள்ளம் வரும்போது மேடு பள்ளங்கள் சமமாவது போல வாழ்க்கையில் இன்பத் துன்பங்கள் மாறி மாறி வருவது. அதாவது இப்போ ஆறுல இருந்து வெள்ளம் வரும்போது சில இடங்கள்ல அது வெள்ளம் வர்றதுக்கு முன்னாடி பள்ளமா இருக்கும், மேடா இருக்கும், அப்படிலாம் இருக்கும். திடீர்னு ஆத்துல வெள்ளம் புகுந்துருச்சு அப்படின்னா அப்போ அந்த மேடு பள்ளம் எல்லாம் எப்படி ஆயிடும்? சமமாயிடும். மேடு இருந்தது பள்ளம் இருந்ததெல்லாம் தெரியாம சமமாயிடும். அப்போ வாழ்க்கையில அந்த இன்ப துன்பங்கள் அப்படிங்கிறது மாறி மாறி வரும். எப்பயுமே இன்பம் அப்படிங்கிறதும் நிலையா இருக்காது, துன்பம் அப்படிங்கிறதும் நிலையா இருக்காது. மேடு பள்ளங்கள் எல்லாம் வெள்ளம் வரும்பொழுது எப்படி அடிச்சுக்கிட்டு போய் சமமாயிடுதோ அப்போ வாழ்க்கையும் இன்பம் துன்பங்கள் எல்லாம் கலந்து வந்து சமமாக தான் இருக்கும் அப்படின்றத சொல்றாங்க. அப்போ இதுக்கான சுருக்கமான பொருள் என்ன? வாழ்க்கை மாற்றங்கள் அப்படிங்கிறது. சரியா? சோ அடுத்தது பாருங்க, ஆற்றில் கரைத்த புலி போல. இதை நீங்க பார்த்தாலே புரியும். ஓடும் ஆற்று நீரில் புலியை கரைத்தால் அது யாருக்கும் பயன்படாமல் வீணாவதை போல. சுருக்கமான பொருள் என்ன? வீணான அல்லது பயனற்ற செயல். அதாவது ஓடுற ஆத்துல போயிட்டு நம்ம புளியை கரைச்சோம்னா அது என்னவாயிடும்? யாருக்கும் பயன்படாம வீணா போயிடும். புளியை போய் நம்மளால ஆத்துல கரைச்சோம்னா அது வீணற்ற செயல் தானே. அததான் சொல்றாங்க வீணான செயல் அல்லது பயனற்ற செயல். நெக்ஸ்ட் பாருங்க 14. இலைமறை காய் போல அப்படின்னா மரத்தின் இலைகளுக்கு பின்னால் காய் மறைந்திருப்பது போல ஒரு விஷயம் வெளிப்படையாக தெரியாமல் மறைந்திருப்பது. இப்போ ஒரு மரத்துல, இப்போ ஒரு கொய்யா மரம்னு எடுத்துக்கோங்களேன். அந்த கொய்யா மரத்துல காய் காய்ச்சிருக்கு அப்படின்னா அது நிறைய இலைகள் இருக்கும் இல்லையா அந்த கொய்யா மரத்துல, அதுக்கு பின்னாடி அந்த காய் மறைஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ அது போல ஒரு விஷயம் வெளிப்படையா தெரியாம மறைஞ்சிருக்கிறத சொல்றாங்க. சரியா? சோ அதுதான் சுருக்கமான பொருள். மறைந்திருக்கும் உண்மை. ஒரு விஷயம் வெளிப்படையாக தெரியாமல் மறைந்திருப்பது. ஒரு மரத்தில் எப்படி கனி என்பது இலைகளுக்கு பின்னால் மறைந்து கொண்டிருக்கிறதோ அது போல ஒரு விஷயம் வெளிப்படை தன்மையாக தெரியாமல் மறைந்திருப்பது. நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின் பா. 15வது கேள்வி பாருங்க. இஞ்சி தின்ற குரங்கு போல. நம்ம வழக்கமா கேட்டு இருப்போம். சோ நம்ம எல்லாரையுமே நம்ம சின்ன வயசுல திட்டு வாங்கியிருப்போம். இதெல்லாம் தெரிஞ்சது தானே. இஞ்சி தின்ற குரங்கு போல அப்படின்னா, இஞ்சியை தின்ற குரங்கு அதன் காரம் தாங்காமல் முகத்தை சுளித்து கொண்டு விழிப்பது போல. அப்போ அதனுடைய சுருக்கமான பொருள் என்ன? திகைப்பு அல்லது முக சுளிப்பு. இஞ்சியை தின்னுட்டா குரங்கு எப்படி இருக்கும்? அதனுடைய காரம் தாங்க முடியாம, இஞ்சியோடைய காரம் தாங்க முடியாம முகத்தை சுழித்து கொண்டு முழிக்குமா. அததான் சொல்றாங்க திகைப்பு அல்லது முக சுளிப்பு அப்படின்ட்டு. ஓகேவா? சோ இதுதான் இஞ்சி தின்ற குரங்கு போல அப்படின்றது. இதுல நம்ம இன்னைக்கு நல்லபடியா 15 கேள்விகள் அப்படிங்கிறத பார்த்து முடிச்சிட்டோம். சரியா? இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நான் உங்களுக்கு அதை தெளிவா அடுத்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நாளைக்கான மீதி இருக்கக்கூடிய 15 கேள்விகளை நம்ம பார்ப்போம். சரியாப்பா? சோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எக்ஸாமுக்கு படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. நீங்களும் மறக்காம நோட்டு போட்டு இந்த 15 எழுதிடுங்க. நாளைக்கு நம்ம அடுத்து இருக்கக்கூடிய 15 கேள்விகளை பார்ப்போம். இந்த மாதிரி நம்ம 10 நாளுக்குள்ள என்ன பண்ண போறோம்? 140 கேள்வி இதுல இருக்கு. இந்த 140ஐயும் உங்களுக்கு முடிச்சு கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை, என்னுடைய பொறுப்பு. இதுல நான் வந்து உங்களுக்கு எதுவுமே ஃபீஸ் எதுவுமே வாங்க போறதில்ல. ஃப்ரீயாவே உங்களுக்கு சூப்பரா நடத்தி கொடுத்து இந்த டாபிக்கை நான் முடிச்சு தரேன். சரியா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது படிக்கிறாங்கன்னா தயவு செய்து நம்ம வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் படிக்கட்டும், அவங்களும் மார்க் எடுக்கட்டும். சரியா? ஸோ நன்றிப்பா.